இப்போ நாங்க நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நல்லா வாழ்ந்திருக்காங்க. கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள்னு என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனரபிள் சத்குரு அவர்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர். நமக்கு தினந்தோறும் இருக்கிற வாழ்க்கையில நம்ம எப்படி எல்லாம் உணவுல இருந்து ஒழுக்கத்துல இருந்து எதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நிறைய பேர் இதை டெய்லி லைஃப்ல பார்த்துட்டு இருப்போம். அவங்களுடைய புதல்வி ராதே அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராதே. நன்றி. அவங்க தனக்குள்ள இருக்கிற அந்த பரதநாட்டிய திறமை தனக்குள்ள மட்டும் வச்சுக்காம எல்லா குழந்தைகளுக்கும் அது போய் சேரணும்னு ஒவ்வொரு சிட்டியா போய் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. இங்க டெக்சஸ் சான் ஆண்டனியோல 3 days ஒர்க் ஷாப் நடத்தின அந்த இடத்துல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிறேன். மீண்டும் வணக்கம். இப்ப குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம், களரி பாட்டு, இசை இது எல்லாம் கத்து தர்றதோட நோக்கம் என்ன? இத குழந்தைகள் எவ்வளவு தூரம் அதை பயனுள்ளதா எடுத்துக்கிறாங்க மேம்? இப்போ நாங்க நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்பவுமே ஒரு பக்தியோட நாங்க பண்ணுவோம். ஆனா பக்தி வெளிப்படுத்துறதுக்கு வேற, ஆனா நம்ம உள்ள நம்ம பாடி எப்படி வைக்கிறது, நம்ம மனசு எப்படி வைக்கிறது நம்ம ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து நிறைய கத்துக்கலாம். ஸோ அந்த இன்டென்ஷன்ல நாங்க ஒர்க் ஷாப்ஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் ஒரு 3 நாள்ல எப்படி டான்ஸ் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறது அது முடியாது. ஆனா எப்படி அப்ரோச் பண்றது அது கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துக்கலாம் 3 நாள்ல. ஸோ அந்த மாதிரி நாங்க அப்ரோச் பண்றோம். அண்ட் சத்குரு குருகுலம் சம்ஸ்கிருதில இருந்து ஒரு 8 பேர் இருக்காங்க என் கூட. அவங்க எல்லாம் இப்போ நாங்க டூர்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது நாங்க ஹியூஸ்டன், ஆஸ்டின், டாலஸ் போறோம். ஸோ அங்க இந்த இப்ப சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்க டான்ஸ், பாட்டு, சாண்டிங், அப்புறம் கலரி பாட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் டான்ஸ் ஒர்க் ஷாப் எடுத்ததுனால நான் எடுத்தேன். ஆனா பக்கத்துல கலரி பாட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்க எங்கெங்க சொல்லி கொடுக்க முடியுமோ அங்க போய் சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். பிகாஸ் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இந்த கலாச்சாரம் சொல்லலாம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கு, எங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, அது எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும்ட்டு நம்ம நோக்கம். ஓகே. நீங்க எந்தெந்த நபர்கள் வந்திருக்காங்க, உங்க பேர்களை சொல்ல முடியுமா? ஸோ 2 இப்பதான் கிராஜுவேட் பண்ணவங்க 2 பேர் இருக்காங்க. கோலேஸ்ரீ, சிவஹரிணி 2 பேரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீனியரா இருக்கவங்க ரோஷினி, பத்மாக்ஷா, ஜனப்ரியா 3 பேர் டான்சர்ஸ். அவங்க 5 பேர் டான்சர்ஸா இருக்காங்க. அப்புறம் அவங்க கூட ஸ்ரீனிவாசன் சொல்லி நம்ம கல்வி பாட்டு டீச்சர் இருக்காங்க. அண்ட் அவங்களோட இன்னொருத்தங்க லோகேஷன் சொல்லி அவங்களும் கல்வி பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. லோகேஷோட வைஃப் சந்தோஷினி, அவங்க பாட்டு, சாண்டிங் 2மே சொல்லி கொடுப்பாங்க. பாருங்க, நமக்காக ஒரு குரூப்பா ஒவ்வொரு கலை ஓதல் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா சொல்லித்தரதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ எங்களுடைய இந்த ஊர்ல சொல்லி தந்தப்போ நம்மளுடைய குழந்தைகளோட அப்ரோச் எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறாங்களா எப்படின்னு அதுக்கு சான் ஆண்டனியம் டெஃபினெட்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் நாங்க இந்தியால பிறந்து வாழ்ந்து அந்த கதையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப காமனா காதுல விழுது இல்லையா? சோ எப்படின்னா நாங்க படிக்கிறது இல்ல, அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அத்தை சொல்லி கொடுப்பாங்க, பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இங்க சொல்லி கொடுக்கும் போது கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஜோக்கா சொல்லி கொடுப்போம். கொஞ்சம் சரி, நீங்க குழந்தையா இருக்கும் போது, நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போது இப்படி பாத்துருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி பேசிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு அவங்கள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி அந்த கலாச்சாரத்தோட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்ல வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தா எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த கான்டெக்ட் பில்டிங் மட்டும் தான் பண்ணிக்கணும்.
ஸோ அந்த ஒரு ஆடக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு மூடுக்கு கொண்டு வர்றதே ஒரு கலையா இதா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்க நடத்துறீங்க பரதநாட்டியத்தில், நம்ம சத்குரு அவங்க என்ன, அந்த அவருடைய பார்வை என்ன, நீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆர்வமா சொல்லி தரது எந்த விதத்துல அவர் அப்ரிஷியேட் பண்றார்? அது மாதிரி சத்குருவோட பார்வை நான் சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து இந்த சத்குரு குருகுலம் சம்ஸ்கிருதின்னு ஆரம்பிச்சாங்க. சத்குரு குருகுலம் சம்ஸ்கிருதியில என்ன ஸ்பெஷல்னா அவங்க வந்து எல்லாமே அவங்க 7 வயசுல இருந்து வராங்க. 7 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே ஆர்ட்ஸ் தான் கத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க, பாட்டு, கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் ரெண்டுமே கத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னா வயலின், தபலா, மிருதங்கம் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். அப்புறம் கலரி பாட்டு, மார்ஷல் ஆர்ட் வந்து இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம். எப்படி அவங்க குருகுலமா இருந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அப்போ அப்படியே நாங்க எப்படி சொல்லி கொடுப்போம், அதே மாதிரி நாங்க இப்பவும் சொல்லி கொடுப்போம். ஸோ அப்புறம் சம்ஸ்கிருதம் கத்துப்பாங்க, தமிழ் கத்துப்பாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மேபி நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து தேவாரம் ஆல்பம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓதுவாரே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி ஓதுவார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க முத்தையா அண்ணான்னு சொல்லிட்டு மரபின் மைதன் முத்தையா அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தமிழும் நிறைய அவங்க கத்துக்கிறாங்க, லிட்ரேச்சர் கத்துக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா படிச்சு பண்றாங்க. அப்புறம் சித்தா ஆயுர்வேதா கொஞ்சம் எக்ஸ்போஜர் இருக்கும். நிறைய பேர் இப்போ அவங்க இங்க வரல, இங்க 2 பசங்க, பட் நிறைய பேர் அங்க வந்து சித்தா ஆயுர்வேதா ஃபுல் டைமா எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா நிறைய ரீசர்ச் பேப்பர் எல்லாம் எழுதியிருக்கா, சித்தாமிர்தம்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கா இங்கிலீஷ்க்கு. ஸோ தட் எல்லாருக்கும் தெரியணும். இப்போ தமிழ் படிக்க தெரியலன்னா சித்தா போயிடுவோன்ட்டு எங்களுக்கு ஒரு இது. ஸோ அவங்க எல்லாமே கத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 சப்ஜெக்ட் அவங்க எல்லாமே கத்துப்பாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு 12 வயசு 13 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ 5 பேர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் முதல் 4 வருஷம் எல்லாமே கத்துனாங்க, கல்லூரி பாட்டு, டான்ஸ், பாட்டு எல்லாமே கத்துப்பாங்க. ஒரு 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 சப்ஜெக்ட் விட்டுட்டு மீதி 3 சப்ஜெக்ட் கத்துப்பாங்க. அப்புறம் திருப்பி ஒரு 14 வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் 2 சப்ஜெக்ட் ட்ராப் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணுல ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஸோ லோகேஷ் ஸ்ரீனிவாசன் வந்து அவங்க 2 பேரும் கலரி பாட்டுல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 5 பேர் வந்து டான்ஸ்ல ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க. சந்தோஷினி வந்து பாட்டுல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவங்களே சூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஆர்வத்தோட. இது ஒரு கரியர் சம்பந்தப்பட்டதாகவும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்க ஆர்வத்தோட பண்றாங்க. அண்ட் நாங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு இது வந்து உனக்கு இதுல வந்து ஒரு டேலண்ட் இருக்கு, இது நீ எடுத்துக்கொண்டு நாங்க சஜஷன் கொடுப்போம். ஆனா அவங்க வந்து அவங்களோட ஆர்வத்தோட அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இதுல என்ன ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம்னா, தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மாடர்ன், அல்ட்ரா மாடர்ன் குழந்தைகள் வளர்றப்போ ஒரு ஆணி வேர் எங்க இருந்து வருதுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க எந்த விதத்துல உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு கைடன்ஸ் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன், நடனத்துக்கும் உணவுக்கும் எப்படி சம்பந்தம்ங்கிறது? ஸோ நாங்க ஆசிரம்ல வந்து ஃபுல்லா சாத்விக் சாப்பாடு தான் சாப்பிடுறோம். ஸோ அங்க வந்து அவங்க எல்லாம் அங்கதான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுதான் பழக்கம். அண்ட் அங்க வந்து நாங்க வேற மில்லட் சாப்பிடுவோம். வேற தால் வந்து ஏதோ ஒரு, இப்போ நாங்க துவரப்பருப்பு போடுறோம்னா அதே போட மாட்டோம், டெய்லி வேற போடுவோம். அண்ட் கொள்ளு, நிறைய கொள்ளு சாப்பிடுவாங்க, ஸ்ப்ரவுட் சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்க டயட்டை பார்த்தீங்கன்னா ஒரு I would say maybe 15% 20% வந்து raw food. Okay. மீதி எல்லாம் cooked food. அதுல வந்து நாங்க டெய்லி வேற மில்லட், வேற புரோட்டீன் அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. சத்குரு சொன்ன நிறைய உணவுகள் வந்து நாங்களும் கடைபிடிக்கிறோம். நீங்க சொல்ற தானியங்கள் எல்லாமே. அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்த நேரத்துக்கும். உங்களோட ஒரே ஒரு சீக்ரெட் உங்கள்கிட்ட கேட்க, எப்பவுமே அந்த மெயின்டைன் பண்றீங்களே தின்னு அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடாத உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். சோ நாங்கெல்லாம் டான்ஸ் டெய்லி பண்றோம். சோ மேபி அதனால இப்படி இருக்கும். இல்லைன்னா நீங்க கலரி பாட்டு வந்து கத்துக்கலாம். நீங்க ஆக்சுவலி நாங்க இப்போ கலரி பாட்டு எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா, நீங்க ஒரு 9 நாள் நம்ம கூட கிளாஸ் பண்ணீங்கன்னா
ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதே பிராக்டிஸ் நீங்க டெய்லி தனியா உங்க வீட்டுல பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க கத்துனீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ரெஜிமெண்ட் மாதிரி உங்களுடைய இருக்கும். அது தவிர நாங்க எல்லாரும் ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க வந்து 2 வேளை தான் சாப்பாடு. சோ காலையில பிரஞ்ச் 10 மணிக்கு நாங்க எல்லாம் பிரஞ்ச் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டோம் சொல்லவே முடியாது. அண்ட் சாயந்தரம் 7 மணிக்கு நாங்க டின்னர் சாப்பிடுவோம். சோ அந்த ஸ்நாக் பண்ணணும்னு அந்த இதே இல்லை நம்மளுக்கு. பிகாஸ் அவ்வளோ நாங்க பிரஞ்ச் சாப்பிடும் போது நல்லா சந்தோஷமா சாப்பிடுறோம், டின்னரும் நாங்க நல்லா சந்தோஷமா சாப்பிடுறோம். அண்ட் த்ரூ த டே எங்களுக்கு எப்பவுமே ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ மனசு வந்து ஏதோ சாப்பிடணும் அந்த இல்லவே இல்லை. கலிபோர்னியால என்ன மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க கொடுக்குற எல்லாமே உண்டா இங்க கலிபோர்னியால? LA சென்டர். இப்போ நாங்க வந்து டெனசில ஆசிரமம் இருக்கு. அங்க நேஷனல் பக்கத்துல மக்மெமில்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசிரமம் இருக்காங்க. ஸோ நாங்க இந்தியால இருக்கிறது, யூஎஸ்ல இருக்கிறது, இப்போ LAல வந்து ஒரு சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா எல்லாமே சத்குரு சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராம் தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம் அங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஆர்வம்னா இந்த சம்ஸ்கிருதி பசங்க எல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து டான்ஸ், களரிப்பயட்டு, மியூசிக் எல்லாமே ஒரு சென்டர்ல அவங்க போய் சொல்லி கொடுக்கலான்ட்டு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் நடக்கும். நிச்சயமா நடக்கும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.